என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. கிறுக்கு பாண்டி மேட்ருக்கு ஆள் கிடைச்சாச்சு. டீ கீ சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா. அதையும் அண்ணன் தான் வாங்கி தரணுமா? சரி வாங்க. டேய் வாடா. வரேன்டா. இல்லைண்ணா. டேய் வாடா. வாடா வா வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியாடா? டேய் இங்க இருங்கடா. போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிடா. அண்ணன் எங்க போறாரு? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இங்க வாங்கண்ணே. என்னடா கட்டிங்? நம்ம மேட்டர் என்னாச்சு? புள்ளைங்களை கூட்டு வந்துட்டேனே. எதுக்குடா? போறதுக்கு தான். என்னடா போடுறதுங்கற? ஏடா பணமாடா பேங்க்ல போடுறதுக்கு உன்னை மிரட்ட தானடா சொன்னேன். எங்க பாஷையில மேட்டர்னாலே போறது தானே. அப்பா போடுறது வேணா பொளக்குற வேணா. நீ போச்சல் முதல்ல வாங்கல போச்சல். அப்ப ஒரு 10,000 காலையில தானடா 5000 ரூபாய் வாங்கிட்டு போறேன். காலையிலனே. இப்ப சும்மா போங்கடா அவங்க. ஐயோ எனக்கிட்ட பணம் இல்ல. என்னடா இங்க என்ன கொட்டி அடக்க அள்ளி அள்ளி குடுக்குறீங்க? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ண? நீ கொஞ்சம் உள்ள போங்க. அவனுக்கு போட்டு போட்டோம். டேய் ஏன்டா இருக்கடா டேய். நீங்க போங்கண்ணே நான் பாத்துக்கறேன். டேய் உள்ள போங்க நான் பாத்துக்கறேன். ஐயோ பணம் தரேன். ஐயோ நல்லா இருக்கடா உங்க கதை. போட்டுட்டு பணத்துட்டு போயிருவியா? நான் கம்பி என்னன்னு இந்தடா போடா போடா டேய். அண்ணா வரணும். போடா மறுபடியும் வரக்கு நீ மகாத்மா காந்தியா போடா. சரி நான் போறேன். ஆத்தி வீட்டை விட்டு வெளியே வந்தாடா. 3 நாளைக்கு வர மாட்டேடா. நாயரே 4 போடு. டீயானே? சரிண்ணே. என்ன கட்டிங்க? கிறுக்கு பாண்டி அண்ணன் கிட்ட செம வருமானம் போல இருக்கு. நமக்கு என்னைக்கு மாலுதான் மாப்ள. நீ ரொம்ப பேசுற. உனக்கு டீ வேணுமா வேணாமா? டீ மட்டும் தானடா, எத்தனை இங்க இருக்குது, வேற எதுவுமே இல்லையா? டேய் அண்ணா எல்லாத்தையும் காலி பண்ண போறோம், கொஞ்சம் பாத்துக்க. 4 வடை எடுத்துக்கிட்டா மச்சான். டேய் வடை சாப்பிடுறியாடா? இல்லண்ணா பரவாயில்ல. டீ குடு. டேய் வடை சாப்பிடுறா. எடுத்துக்கடா டேய். அவனுக்கும் குடுறா. கட்டிங்க அந்த பழைய பாக்கி என்னண்ணே நம்ம கிட்டே வா. சரி ஓகே விடு. இதை மட்டும் கட்டா கேளு. ஆனா டீ மட்டும் ஒழுங்கா போட்டுறாத. பாக்கி இல்லாம இருந்தா நான் ஏன் கேக்குறேன்? ஆமா 2 பேரும் செத்துட்டாங்களா டீ சாப்பிட்டு? நாயரே டீ என்ன எப்படி இருக்கு? ஏன் சூப்பரா இருக்கா? இது டீ மாதிரியே இல்ல, சுடுதண்ணி மாதிரி இருக்கு. அது எப்பயும் அப்படிதான் இருக்கும் மச்சான். உங்களுக்கு நான் தானே டேஸ்ட் தெரியும். ஏன்டா காலங்கத்துல வந்து உசுர வாங்குறீங்க? சாரிண்ணா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வந்தீங்க பணம் கொடுத்தீங்க. யாரா நீங்க? என் பேர் நட்ராஜ்ண்ணா. இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் ஒரு அனாதை. ஒரு பெரியவர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. சமீபத்தில் அவரும் இறந்துட்டாரு. அதனால தான் தங்கறதுக்கு இடம் இல்லை. புக்கு பாட்டியா நீ? வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி இருக்கியே. அப்போ உன் கதை? என் பேர் வளவண்ண. சொந்த ஊர் கடலூர். சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தங்கறதுக்கு வீடு இல்லை, அதான். அண்ணா காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? போங்க போங்க. ஏய் யாரா நீங்க? கட்டிங் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்னது கட்டிங் ஃப்ரெண்ட்ஸா? கட்டிங்க அண்ணே யாரா இவங்க? என் ஃப்ரெண்ட்ஸுண்ணே. நானே சொல்லலான்னு இருந்தேண்ணே. ரொம்ப கஷ்டப்படுற பசங்கண்ணே. இனிமேல் இங்கே தான் தங்க போகிறாங்கண்ணே. கொஞ்சம் பார்த்துண்ணே. நீயே விளங்காதவன், இதில் இவனுங்க வேறையா? இவன் கூட சேர்ந்துட்டீங்கள, இனி உருப்பிட்ட மாதிரி தான். என்னண்ணே? போங்க போங்க போங்கடா பா. படிக்கவே இல்ல, எக்ஸாம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். விட்றா மச்சான், பணம் கொடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஆமா, நீங்க காசு கொடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் உங்களையே நம்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. வேலை பார்க்க கூட தெரியாம நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சில பேர் செத்து கூட போயிடுவாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்தியாவை பார்த்து அமெரிக்கால இருந்து எல்லா கண்ட்ரீஸும் ஏன் பயப்பட தெரியுமா? இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனால தான். அந்த எஜுகேஷனை உங்களை மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்க. மாப்ள என்னடா இப்படி சொல்றா? மச்சி சும்மா சீனை போட்டு தலைவா, விட்றா நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன கூட்டமா இருக்கு? எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டாதவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க. சரிவா பார்க்கலாம்.
இன்னும் ஆள் பேர் போட்டிருக்காங்க. அதுண்டு எனக்கும் தெரியல. அவன் ஒழுங்கா ஃபீஸ் கட்டிடுவானே. சரி வா போலாம். ABCD counter counts the binary sequence from 0000 to 1001. To repeat the sequence, other counters may follow an arbitrary sequence which may not be the straight binary sequence. In any case, the design procedure is the same. Okay, time over students. எக்ஸாம் நெருங்கிடுச்சு, எல்லாரும் நல்லா படிங்க, சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்கதான் இருக்கியா? 3 வருஷமா லவ் பண்ற, அதுக்கு கூட பதில் கிடையாது. சரி நீ இப்ப ஏன் ஃபீஸ் கட்டல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு கட்டிடுவேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க. சரி, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். தொல்லை பண்ணாமல் கிளம்புறியா? இத்தனை வருஷமா அப்படிதானடா இருக்க. இப்ப காலேஜ் வேற முடிய போகுது. எனக்கு ஏதாவது பதில் சொல்றியா? ஐயோ, அதான் முதலே சொல்லிட்டேனே முடியாதுன்னு. கேம்பஸ் இன்டர்வியூ வேற வருது, நான் கொஞ்சம் படிக்கணும். தொல்லை பண்ணாமல் கொஞ்சம் கிளம்புறியா? கிளம்புறேன். ஏடா தூங்கலையா? இந்நேரத்தில் இங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சும்மாவா? சொல்றா, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்றா, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, நாளைக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டணும். லாஸ்ட் டே, கையில் சுத்தமாக காசு இல்லை. அதான். எவ்வளோடா கட்டணும்? ஒரு 22,000 ரூபாண்ணா. 22,000 ரூபாயா? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், வா. பாடுறா. இல்லைண்ணா. பாடுறா, நாளைக்கு பார்த்துக்கலாம், வாடா. வா பாடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், வா பாடு. டேய் மச்சான், உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? என்னடா? நம்ம புக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லடா. என்ன அவனுக்கு? காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வேற. எவ்வளவா? 22,000 ரூபாடா. நீ ஏதாவது பணம் இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ண பாப்போம். குத்தலாம். நம்மளே அன்னன்னைக்கு கட்டிங் போட்டு அன்னன்னைக்கு மேட்டர் முடிச்சுனுக்குறோம். நம்ம கிட்ட காசு கட்டுனுக்குற. பட் அப்ப நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் கேட்டான் பாரு, போடா. படிப்ப போடா. இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. நடராஜ், என்னது? ஆபீஸ்ல கொடுக்க சொன்னாங்க. ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். நான் கட்டலையே. யாருன்னு தெரியலையாப்பா? சரி,